சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பாவோட வருகை இங்கே பல பேருக்கு இருக்குதுன்னு சாய்ராம்ஸ் சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. போன வாரம் நாம் கொடுத்த ஆடியோவில் முழுக்க அவரோட வருகை, அவர் நம்ம வீட்டை விட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயத்த நாம் நிறைய பேசணும். அப்போ சில பேருக்கு சொன்னாங்க, இப்படிலாம் ஒரு நெகட்டிவ் டைட்டில் வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணா அப்படின்னு. நான் நெகட்டிவ் டைட்டில் வைக்கிறதால மட்டும் கஷ்டம் அப்படின்னு இல்லை. நாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம சூழ்நிலை எப்படிப்பட்ட விஷயத்த நமக்கு கொடுத்து அதுக்கு நாம் எப்படி அடிமையாகிறோன்றதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா சில பேரோட வாழ்க்கையில் 4 பேர் என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அதனால் நான் வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய. அப்போ நாம் எப்படிப்பட்ட விஷயத்த சொல்ல முடியும்? அப்போது டைட்டிலால் மட்டும் நெகட்டிவ் கிடையாது. ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதை எந்த வழியில் சொல்லணுமோ அந்த வழியில் தான் சொல்லணும். இப்போ ஒரு புதுசாக கார் வாங்கியிருக்கோம், பார்த்துப்போ அப்படின்னு சொன்னால் அது நெகட்டிவ் ஆகிடாது. பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறது ஒரு அறிவுரை. அப்போது அது நமக்கே தெரியாமல் நம்ம ஆழ் மனசில் போகும், பார்த்து கேர்ஃபுல்லாக நாம் போவோம். புரியுதா உங்களுக்கு? அப்போது பார்த்துப்போன்ற ஒரு வார்த்தை நெகட்டிவ்னா, அப்போ எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு யாரும் கேட்டுடவும் கூடாது. அதனால் டைட்டிலை பற்றி கவலைப்படாதீங்க. அதில் ஒரு சாய்ராம் சொன்னாங்க, டைட்டிலை பற்றி பார்க்காதீங்க, உள்ள ஆடியோவை கேளுங்க அப்படின்னு. அது ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன் அந்த கமெண்ட்டை. ஸோ நம்ம வாழ்க்கையில் அவர் வருவார் போவார், நிச்சயமாக நடக்கும். ஏன்னா வந்தவர் போகமாட்டார் அப்படின்னு நாம் நினைக்கும் போது தான், நம்ம அலட்சியப்படுத்தும் போது தான் நாம் தவறுகள் மேலே தவறுகள் செய்வோம். அதை சரி பண்ணுவதற்கு நம்ம தயாராக இருக்க மாட்டோம். அப்போ எங்கே போயிடுவாரோ அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அவர் போகாமல் பார்த்துக்கணுன்னா நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு தாட்டு உங்களுக்குள்ளே வரும் இல்லை? அந்த தாட்டு தான் இங்கே ஒரு சாய்ராமுக்கு வந்தது. அன்றைக்கி காலையில் நம்ம சொன்னோம், கண்டிப்பாக நான் உன் வீட்டை விட்டு போகிறேன்னு. அன்றைக்கு நைட்டு நம்ம ஒரு ஆடியோ கொடுத்தோம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரில. உன் வீட்டிற்கு இன்று வருவேன். இதை ரெண்டுத்தையும் ஒரு சாய்ராம் சொல்கிறாங்க, இது ரெண்டுத்தையும் நான் முழுசாக இதை அனுபவித்தேன் அப்படின்றாங்க. அந்த ஆடியோ கேட்கும்போதே என்னை விட்டு போனது தெரிஞ்சது. அடுத்த ஆடியோவில் சாயப்பா வீட்டுக்கு வருவார்னு சொல்லி ஒரு டைட்டில் போட்டீங்க. அந்த ஆடியோ கேட்கும்போதே நான் வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு குரலும் எனக்கு கேட்டது. அதுதாங்க சாயப்பாவோட வாய்ஸ், அதான் குரல் அப்படின்றது. எந்த ஒரு விஷயத்தில் நம்மளோட மனசை ஆழமாக சிந்திக்க வைக்கிறோமோ அதுதான். ஸோ பேய் இருக்குதுன்னு சொன்னால் பேய் நிச்சயமாக இருக்குது. சாயப்பா இருக்காருன்னு நினச்சிங்கன்னா சாயப்பா நிச்சயமாக இருக்கார். சாயப்பா நம்ம வீட்டுக்குள்ளே இன்றைக்கி வருவார்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர் வருவார். இதெல்லாம் இருந்ததால் என்னை விட்டுட்டு போகிறாருன்னு உங்கள் ஃபீல் ஆச்சுன்னா நிச்சயமாக அவர் போகிறாரு. அதை புரிஞ்சுக்கணும். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு சார் யாராவது பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேறன்னுவார். அதேமாரி யாராவது ஒருத்தன் பேசியிருப்பா, அப்போது யாரா அது பேசுகிறதுன்னு கேட்பார். ஒரு பையன் வாய் திறக்க மாட்டோம். யாரோட உச்சந்தலை சூடாக இருக்குதோ அவன் தான் பேசுனான் அப்படின்னு சொல்லும்போது எவன் முதல்ல கையை வைக்கிறானோ அவன் தான் பேசியிருப்பான். புரியுதா? அவன் தான் பேசியிருப்பான். அப்போ சார் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார், டே நீ தானே பேசுன அப்படின்னு. 90% இது பாசிபிளாக இருக்கும். ஏன்னா எங்கே நம்ம மாட்டிப்போமோ, நம்ம தலையில் சூடாக இருக்க போகுதுன்னு சொல்லி பேசாதவன் பொறுமையாக கை வைப்பான். பேசுனவன் எங்கே மாட்டிக்க போயிடுவோமோ,
நம்ம தலை சூடாக இருக்குமோ, தெரிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயத்தில் சட்டுன்னு கையை வைப்பான். அவன்தான் குற்றவாளி. அதே போல் நெகட்டிவிட்டிஸ் எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. ஸோ எனக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. எனக்கு கூட இல்லாமலா இருக்குன்றீங்க? நிச்சயமாக இருக்கும். நமக்கு தெரியாமலே எத்தனையோ படம் ஓடும் உள்ள. தெரிஞ்சு இருக்கக்கூடிய படம் வேண்டான்னு நம்ம சொல்லுவோம். தெரியாத, நமக்கே தெரியாமல் சில படங்கள் ஓடும்போது நம்ம அதை கூர்ந்து கவனிக்கும் போது தான் இந்த மாதிரியான படம் நம்ம மனசுக்குள்ளே திரையில் ஓடிட்டுருக்கு, இது நம்ம வாழ்க்கைக்கு ஆபத்துன்னு சொல்லி அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், தியானம் பண்ணுங்க, வெளியில் மட்டும் பார்க்காதீங்க. இந்த உலகம் வெளியில் மட்டும் இல்லை, உலகம் உள்ளே இருக்கு, உள்ளே இருந்து தான் வெளியில் போகுது. ஸோ உள்ளுக்குள்ள படம் என்ன படம் பார்க்குறோமோ அதுதான் வெளியில் காண்பிக்கிறோம். வெளியில் காண்பிக்கிறத உள்ளே இல்லை, உள்ளே காண்பிக்கிறத வெளியில் காண்பிக்கிறோம். அப்போது உள்ளே இருக்கக்கூடிய படம் நல்ல படமாக ஓடணும். அப்போ நீ யார் என்ன ஏதுன்றதை மற்றவங்கிட்ட சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீ யார் எப்படிப்பட்டவன் அப்படின்னு உனக்குள்ளே நீ கேட்டுக்கோ, தெரிஞ்சுக்கோ, அதன்படி நடந்துக்கோ. அதுதான் உன் வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய ஒரு திரை, மனத்திரை. இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்காம இதில் பெரிய விஷயம் அடங்கியிருக்குதுன்னு நினச்சி இந்த ஆடியோவை கேட்டால் தான் புரியும். அப்போ அன்பின் சாயலில் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளும் எல்லா பதிவுகளும் முக்கியமானது எல்லா மனுஷனுக்கும். இவங்களுக்கு தான் இது, அவங்களுக்கு தான் அது அப்படின்னு இல்லை, எல்லா மனுஷனுக்கும். ஒன்றும் பாக்கி இல்லை, எல்லா மனுஷனுக்கும் இது முக்கியமானது. சில பேர் டைட்டிலை வச்சு நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்குமா நம்ம டைட்டில் போட முடியும்? பொதுவான விஷயத்த எது நம்ம ஆடியோ கொடுத்து பேசி முடிச்சிருக்கோமோ, எது நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் நினைக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம இங்கே டைட்டில் கொடுக்குறோம். அதனால் லேசாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறீங்களோ அப்போ வாழ்க்கையை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க. இப்பா இதான்ப்பா வாழ்க்கை, போப்பா, எப்படி அப்படி தான் எடுத்துப்போம். இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதன்படி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை பற்றி நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க, ஃப்யூச்சரை பற்றி சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க. பாஸ்ட்டில் இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு அதை கூட நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க. ஆமாம், நடந்துச்சு முடிஞ்சிருச்சு, என்னப்போ நடந்தாச்சு முடிஞ்சாச்சு, இனி என்ன இருக்கு, அவ்வளோதான். அந்த ஒரு அலட்சியம் அந்த பயத்தில் இருக்கணும். அந்த பயத்தில் இருக்கக்கூடிய அலட்சியம் உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தை பேஸ் பண்ணி இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் பயப்படவே மாட்டேங்க. உன் அனுபவத்தை வச்சு நீ சொல்கிறியான்றது முக்கியம், எதை வச்சு சொல்கிறன்றது முக்கியம். நீ அதன்படி நடந்து அந்த அனுபவத்தின் மூலமாக நீ சொன்னா சூப்பர். ஆனால் எதுவுமே நடக்காம சும்மா குத்து மதிப்பா நான் 10வது மாடியில் இருந்து கீழே குதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மாதிரியான அலட்சியம். அப்போ எல்லாருக்கும் எல்லாருடைய அனுபவத்தை எடுத்துக்க முடியாது. ஸோ என்னுடைய அனுபவத்தை உங்கள் அனுபவமாக எடுத்துக்கோங்க, உங்கள் அனுபவத்தை ஏன் அனுபவமாக நான் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு அனுபவங்கள் கூடுது, அது மூலமாக வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல வழிகள் இருக்கோ அந்த வழிகளை நாம் தேடி கண்டுபிடிச்சி அதில் இருந்து மீண்டு வரணுன்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே வரும். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். சாய்பாவை வணங்கினா நடந்துடுமா, ஆரத்தி எடுத்தா நடந்துடுமா அப்படின்னா ஒரு 30%. ஏன்னா ஷீரடியில் போகிறவங்க அத்தனை பேருக்கும் சாய்ப்பா அள்ளி அள்ளி கொடுக்கல. ஓகே, எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கல. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கே, அது மிக முக்கியமானது. அந்த தன்மையை தான் நம்ம அறிஞ்சிக்கணும். அது ஒரு வழிகாட்டி, ஒரு படிக்கட்டு, அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சிகளை நீங்கள் செய்யணும். மனசில் பலவிதமான அழுத்தங்கள் அதிகரிக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும். அந்த அழுத்தத்திலேருந்து வெளிப்படுவதற்கு தான் நம்ம அன்பே சாயில பல ஆடியோஸில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த ஒரு மன அழுத்தம்தான் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய விடாமல் நம்மளை தடுக்குது.
மன அழுத்தம் யாருக்காவது நல்லதை கொடுத்துருக்குதா? நல்லா யோசிச்சு பாருங்க. மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா யாருக்காவது, இல்லை எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை இந்த மன அழுத்தம் எனக்கு கொடுத்துச்சு, இந்த மன அழுத்தம் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துச்சு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தவங்க கூட சொல்லவே முடியாது. மன அழுத்தம்னா என்ன? அது 100% வாழ விட முடியாத ஒரு சாத்தான். எதிர்மறை எண்ணங்களுக்கு சொந்தக்காரனே இந்த மன அழுத்தம்தான். இந்த மன அழுத்தம் எப்படிப்பட்டது? எதிர்மறைக்கு சொந்தக்காரர்கள். இந்த மன அழுத்தத்தால தான் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களுக்கும் நம்ம சேர்றோம். அப்போ எதிர்மறை எண்ணங்கள் எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த மனசுக்குள்ளே போட்டு பார்க்குற படம் எப்படிப்பட்டதோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. ஸோ சில பேர் சொல்லுவாங்க, நான் பாசிட்டிவாக இருக்கணும், என்ன பண்ணணும், நான் அந்த மெத்தடு இந்த மெத்தடு. நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க, நான் தப்பு சொல்லவே இல்லை. நல்லது நடந்தால் சரி, அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதால மட்டும் நாம் நினச்ச இலக்கை அடைஞ்சிட முடியாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதால நான் நல்ல நிலைக்கு வந்துடுவேனா அப்படின்னா நீங்கள் பல விஷயங்களை மெனக்கட்டு செய்யணும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் என்ன லட்சியம்னே தெரியல. டெய்லி சாப்பிட்றோம், தூங்குகிறோம், குடும்பத்தில் இருக்கக்கூட உறவுகள்கிட்ட பேசுகிறோம், ஆரத்தி எடுக்கிறோம், சச்சரிதம் படிக்கிறோம், மெடிடேஷன் பண்ணுறோம், நல்ல வார்த்தைகளை பேசுகிறோம். இது லட்சியமா? என்னைக்கு ஒரு மனுஷன் உயர்ந்த லட்சியத்தை டார்கெட் பண்ணி அதன் வழியில் போகிறானோ அவனோட கவனம் வேறு எதுலேயுமே திரும்பாது. அவனோட கான்சன்ட்ரேஷன் பவர் அங்கே தான் நிற்குது. ஸோ உழைக்கிறவன் பார்த்தீங்கன்னா நல்லா உழைப்பான், நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்குவான். அந்த வட்டத்துக்குள்ளே வெளியில் வரவே மாட்டான். ஒன்றும் இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இளையராஜா, இப்போ அவரை பற்றி ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இருந்தது. அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியலனாலும் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். அவருடைய பாட்டை வேறு யாராவது அவங்க மூவியில் அவருடைய சம்மதம் இல்லாமல் சேர்த்தாருன்னா அவர் கிளைம் பண்ணுவார், என்னோடய பாட்டை எனக்கு எங்கிட்ட சம்மதம் தெரிவிக்காமல் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது எல்லாருமே சொன்னாங்க, என்ன நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அது இதுன்னு. நான் அவர் பண்ணது சரி தப்புன்னு நான் வாதாடலை, நான் ஆர்கியூ பண்ணலை. இது அவர் இத்தனை நாள் சேர்த்து வச்ச பேரையே டோட்டலாக அவருக்கு எதிர்மறை எண்ணங்களை கொடுத்தது. இன்னைக்கு கூட நான் இளையராஜா சாங் கேட்டேன் வாக்கிங் போகும்போது. அந்த சாங்குனா எனக்கு பைத்தியம், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே. அடுத்தது தான் மற்ற மியூசிஷியன்ஸ் வராங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ எல்லா காலத்துலேயும் திகட்டாத ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான். ஒரு மனுஷன் 5 கிலோ ஸ்வீட் சாப்பிட்லாம், ஆனால் அதே 500 கிலோ சாப்பிட்டானா அவனுக்கு திகட்டும் இல்லையா? 5 கிலோவே ரொம்ப அதிகம், அதுவே சாப்பிட முடியாது. ஆனால் இவரோட பாடல்களோ நைட்டு ஃபுல்லாக வச்சு கேட்டால் கூட சலிக்காது, 24 மணி நேரம் ஓட விட்டாலும் சலிக்காது. ஒரு மனசுக்கு ஒரு புதுசாக ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குதுன்னு நான் நம்புகிறேன். பட் எனக்கு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். பட் இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர்கிட்ட கேட்குறாங்களா, எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு எதிராக பேசுகிறாங்க. இதே வேற ஒரு மனுஷனாக இருந்தால் இந்நேரம் இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லி அவங்க கவனத்தை வேற பக்கம் திருப்பிடுவாங்க. ஆனால் இவர்கிட்ட இப்போ ரீசெண்டாக ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க, அவர் ஒரே விஷயந்தான் சொன்னாரா, என்னை பற்றி எத்தனையோ எதிர்மறை எண்ணங்கள் வருது, ஆனால் எதையுமே கவனிக்கலை. ஆனால் இந்த நேரத்தில் இந்த 25-26 நாட்களில் ஒரு சிம்ஃபனி சம்திங் சரியே தெரில, ஒரு சிம்ஃபனிக்கு நான் முக்கியமான ஒரு விஷயத்தை அதில் அந்த கவனத்தை நான் வச்சேன். அது
அது எனக்கு சொல்ல தெரில. ஏன்னா இசையில் இருந்தால் நமக்கு தெரியும், ஏதோ நம்ம இசைக்க ஏபிசிடி தானே. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் இந்த 20 நாளில் நான் முடிச்சிட்டேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் 4 பேர் நம்மளை தப்பாக சொல்லிட்டாவே நம்மளை தாங்கிக்க முடியாது. ஸோ கவனத்தை வேலையில் வைக்க முடியாது. ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மனுஷனுக்கு எதிர்த்து நிற்குதுன்னா, அந்த மனுஷன் அந்த இடத்துல அமைதியாக கூட இல்லை, அமைதியாக இருக்கிறதே பெரிய விஷயம். அதை தாண்டி தன்னுடைய வேலையில் ஒரு கவனத்தை கொடுத்து அதை சாதிச்சு காட்டினார் பாருங்க. அதுதான் டார்கெட், அதுதான் லட்சியம். புரியுதா உங்களுக்கு? இதன்படி நம்ம வாழ்க்கையை வாழணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஸோ பர்சனலாக போக வேண்டாம், என்ன அது இதுன்னு போக வேண்டாம். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்ற உண்மையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. இந்த மனுஷன் இவ்வளோ தூரம் சொல்லியும் அமைதியாக இருக்கிறதே பெரிய விஷயம். வயசானவர் வேறு. ஸோ வயசானவங்களுக்கு ஓவர் டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க வீட்டில் நடந்த ஒரு விஷயம் தெரியும் இல்லையா, பவதாரணி அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இருக்கிறதுலே மிக கஷ்டமான காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய மகனையும் மகன் சாவையோ மகள் சாவையோ தகப்பனோ தாயோ பார்க்கறது. அதில் இருந்து மீண்டு 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 அடி மேலே அடிப்பட்டும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷனுடைய அந்த மனசக்தி எப்படிப்பட்டதுன்றதை யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான மனிதர்களுக்கு கடவுள் வேலையை நோக்கி திறமையை நோக்கி போகிறவங்களுக்கு கடவுள் சகல இடத்துலையும் வழிகாட்டுகிறார். எல்லா இடத்துலையும் உதவிகளை பரிபூரணமாக செஞ்சு அவங்கள சாதிக்க வைக்கிற அளவுக்கு அவங்கள உயர்த்துகிறார். யாரை சாய்ப்பா உயர்த்துவாருன்னா இப்படிதான். யார் என்ன சொன்னா என்ன, உன் கடமையில் கவனத்தை செலுத்து. உன் கடமை உனக்கு முக்கியம். உன்னோட கடமையில் மட்டும் கவனத்தை வை. வேற எது மேலே நீ வைக்காத. வேற எது மேலே கவனத்தை நீ வச்சாலும் அது உன் வாழ்க்கையை அழிச்சிடுன்ற ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கோ. நீ புரிஞ்சுக்கிட்டா ஜெயிப்ப, புரிஞ்சுக்கலன்னா திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருப்ப. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும் எப்போ? நம்ம லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய பார்வை வேறு எதிலும் திரும்பாத வண்ணம் அதை நீங்கள் சரி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சந்தோஷத்தையும் பலவிதமான வெற்றிகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.